காம்போனண்ட் ரியாக்ட்டுங்கிற இந்த உலகத்தில் எல்லாமே காம்போனண்ட் தான். இந்த காம்போனண்ட் ஒரு கிளாஸை கொண்ட கிளாஸ் காம்போனண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஃபங்க்ஷனை கொண்ட ஒரு சிம்பிள் காம்போனண்ட்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏற்கனவே ஆப்ன்ற ஒரு காம்போனண்ட்டை இதுக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி எவ்வளோ காம்போனன்ட்ஸ் வேணாலும் ரியாக்ட்டுக்குள்ளே உருவாக்கலாம். அந்த எல்லா காம்போனன்ட்ஸும் ஒரு கட்டத்துக்குள்ளே இந்த ஆப்ன்ற காம்போனண்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வரப்போகிறோம். அதுதான் ஒரு மெயின் காம்போனண்ட்டும் கூட. அதனால தான் இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே கொடுத்துருக்கு. ஒரே ஃபைலுக்குள்ளே எல்லா காம்போனன்ட்ஸையும் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆப்ன்ற கிளாஸ் காம்போனண்ட்டை நம்ம இதே ஃபைலுக்குள்ளே வைக்காமல் வேறு ஒரு ஃபைல்லேருந்தும் கொண்டு வரலாம். அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப் காம்போனண்ட்டுக்கான கோடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைல்லேருந்து. இதுக்கடுத்து இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபைலோடைய பெயர் app.js. இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நான் கட் பண்ண அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த கிளாஸோடைய பேர் ஆப்னு இருக்கிறதால தான் இந்த ஃபைலோடைய பேர் ஆப்னு இருக்கான்னு. நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபைலோடைய பெயர் main.jsன்னு வச்சாலும் கவலை கிடையாது. மொத்தத்தில் இது ஆப் காம்போனண்ட் அப்படின்றதால தான் இந்த ஃபைலோடைய பேர் அந்த மாதிரி வச்சுருக்கு. இந்த ஆப் காம்போனண்ட்டோடைய கோடை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த காம்போனண்ட்டுன்றது இந்த ஃபைலுக்குள்ளே இன்னும் அதுக்கு தெரியாத ஒன்று. நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே அந்த கோடு வச்சுருந்தப்போ மேலே இங்கே காம்போனண்ட்டுன்ற கிளாஸை இந்த பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே தான் இந்த ஃபைல்லையும் பண்ண போகிறோம். இப்போது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே காம்போனண்ட்டுன்ற ஒரு கிளாஸை நம்ம ரியாக்ட்ன்ற பேக்கேஜ்லேருந்து கொண்டு வர போகிறோம். இந்த லைனை நீங்கள் கொடுத்துட்ட பிறகு இப்போது இந்த ஆப் காம்போனண்ட்டுக்கு இந்த காம்போனண்ட் கிளாஸ் எங்கேருந்து வரும்னு தெரியும். இதை அதால் பயன்படுத்திக்க முடியும். இப்போது நம்ம நினைக்கலாம், இந்த ஃபைலை இப்போது இந்த இடத்துல இதே மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்புன்னு கால் பண்ணால் அந்த காம்போனண்ட் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் கிடையாது. ஆப்புன்ற இந்த காம்போனண்ட்டை உருவாக்கியிருக்கோம். ஆனால் அதை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிற அளவுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணல. அதாவது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸை நம்ம வெளியில் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருக்கணுன்னா முதல்ல இந்த கிளாஸை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அதுக்கடுத்து இந்த கிளாஸோடைய பெயர் ஆப், அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஆப்புன்ற கிளாஸை நான் இந்த ஃபைலுக்குள்ளே கொண்டு வந்து பயன்படுத்த முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் index.js ஃபைலுக்கு வருவோம். இப்போ இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே ஆப் காம்போனண்ட் இருக்குது. இப்போ ஆப் காம்போனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதனால் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து ஆப்புன்ற இந்த பெயர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட்டே உங்களுக்கு இந்த ஃபைல்லேருந்து அந்த ஆப்புன்ற கிளாஸ் காம்போனண்ட்டை கொண்டு வந்துடும். இதுக்கடுத்து எப்பவும் போல் இந்த ஃபைல் வேலை செய்யும். இப்போ திரும்பவும் இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகும்போது அதே அவுட்புட்டை தான் திரும்ப கொண்டு வரும். ஆனால் இந்த தடவை இந்த index.jsக்குள்ளே நம்ம காம்போனண்ட் கிளாஸ் கூட வச்சில்ல, app.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை உருவாக்கி அங்கேருந்து தான் அந்த காம்போனண்ட் ஆனது இந்த index.jsன்ற இந்த ஃபைலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த ரெண்டர் மெத்தட்குள்ளே அது பயன்படுத்தப்படுது. இதே மாதிரி நீங்கள் பல காம்போனண்ட்ஸை உருவாக்கிக்கலாம், சின்ன சின்ன காம்போனண்ட்ஸாக. இதனால் உங்கள் கோடு ஒரே ஃபைலுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் கோடும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்காது.